அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விவசாயி விவசாயத்தை மட்டும் நம்பாதே அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். விவசாயி ஏன் விவசாயத்தை மட்டும் நம்பக்கூடாது அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா பேக்கப்புக்கு உங்கள் கை செலவுக்கு அல்லது குடும்பத்தை ஓட்டுறதுக்கு சேவிங்ஸ் இருக்குது, அல்லது சொத்து இருக்குது, அல்லது குடும்பத்தில் இன்னொருத்தரோட வருமானம் இருக்குது. என் பையன் அங்கே வேலை பண்ணுறான், எங்கள் அப்பா அங்கே வேலை பண்ணுறாரு, ஸோ அதனால் நான் இறங்கி முழுமையாக விவசாயம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இருக்கிறதே கொஞ்சம் நிலம், 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் தான் இருக்குது. அதில் வர்ற வருமானத்தை நம்பி தான் என் ஃபேமிலியே ஓட போகுது. அதை வச்சு தான் பிள்ளைங்களை படிக்க வைக்க போகிறேன், நகை சேர்க்க போகிறேன், கடன் அடைக்க போகிறேன். இப்படி நிறைய கடமைகள் அந்த குறிப்பிட்ட சின்ன நிலத்தை மட்டும் நம்பி அதில் வர்ற வருமானத்தை மட்டுமே நம்பி நான் விவசாயம் செய்கிறேன் அப்படின்னா அவங்க நிச்சயமாக விவசாயத்தை மட்டும் நம்பவே கூடாது. ஏன்னா அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்திலேருந்து தொடங்கி அந்த 6 மாத காலம், அந்த தை வரைக்கும், தை மாசி வரைக்குமே கூட விவசாயம் தொடர்ந்து நடக்கும். அதுக்கடுத்த ஒரு 4 மாதங்கள் அல்லது 5 மாதங்கள் விவசாயம் பெருசாக நடக்காது. ஸோ அவங்க எல்லாருமே மற்ற வேலைகளில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. ஏதாவது ஒரு வீடு கட்டுறது, இல்லைன்னா பொருட்களை மதிப்பு கூட்டி விற்கிறது, மரம் வெட்டுறது, பிற தோட்ட வேலைகள் செய்கிறது, இல்லைன்னா சேர்த்து வச்ச உணவுப் பொருட்களை விற்கிறதுக்கு வேறு ஊர்களுக்கு போகிறது. இப்படியான வேலைகளை அந்த குறிப்பிட்ட அந்த 4 மாதம் 5 மாதம் செஞ்சாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் இந்த மழை சீசன் தொடங்கின உடனே விவசாயம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் முதல் தேவையாக உணவு இருந்தது. ஸோ அதனால் உணவு உற்பத்தி மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் தங்குறதுக்கு கொஞ்சம் வீடு, கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தாலே போதும். ஒரு 4 மாடு இருந்தது, 2 ஏக்கர் இருந்ததுனாலே பிள்ளைங்களை படிக்க வச்சிடலாம், கட்டி கொடுத்துடலாம், ஓரளவு சொத்து சேர்த்துலாங்கிற மாதிரியான அமைப்பு அந்த காலத்தில் இருந்தது. ஏன்னா அப்போது உணவு தான் பிரதான பொருளாதாரம். ஆனால் இந்த காலத்தில் உணவு ரொம்ப அடிப்படை பொருளாதாரம் தான். மிகப்பெரிய அளவில் உணவுக்கு மட்டும் தேவையில்லை. ஏன்னா மற்ற சேவைகள், மற்ற தொழில்கள், இல்லைன்னா பலவிதமான தொழில் அமைப்புகள் இப்போ முக்கிய பங்கு வகிச்சிட்ருக்குது. உதாரணமாக நெட்வொர்க்கு, கம்ப்யூட்ரு, ஐடி, மெக்கானிக்கு, மருத்துவம், இது மாதிரி நிறைய துறைகள் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான அமைப்பாக ஆயிடுச்சு. அதை மட்டும் நம்பி நீங்கள் முழு நேர தொழிலாக, முழு நேர விவசாயியாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய சஜஷன். இப்போ நீங்கள் ஒரு 2 ஏக்கர் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி உப தொழில் ஒன்று கற்றுக்குங்க. ஒரு மெக்கானிக், ஒரு எலக்ட்ரிஷியன், இல்லைனா ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது, இல்லைனா ஒரு கால்நடை பண்ணை, அதாவது ஒரு ஆடு மாடு வளர்க்குறது, பால் பண்ணை வச்சுக்கிறது, இல்லைனா கோழி பண்ணை வச்சுக்கிறது, இல்லைனா ஒரு குறிப்பிட்ட மரங்களை வெட்டி அதை விற்கிறது, இல்லைனா ஆசாரி வேலை கற்றுக்கிறது, இல்லைன்னா விவசாயம் சார்ந்த தொழில்களையே மற்ற தோட்டங்களுக்கு செஞ்சு தர்றதுக்கு ஹெல்ப்பாக வேலையாட்களாக போகிறது. இது மாதிரி உப தொழில் ஒன்றை கற்றுக்கிட்டு அதையும் நடைமுறைப்படுத்திக்கிட்டு அப்புறமும் நீங்கள் விவசாயம் செய்யும்போது மட்டும்தான் நிச்சயமாக அந்த விவசாயத்துலேருந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை எடுத்து ஒரு முன்னேற்றமாக போக முடியும். இல்லை நான் விவசாயம் மட்டும்தான் பண்ணுவேன், எனக்கு வேறு எதுவும் இல்லை அப்படின்னா வர்ற விளைபொருட்களை நீங்கள் முழுக்க டைரக்ட் சேல்ஸ் பண்ணணும். ஒரு ஆள் வச்சு பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே பண்ணாலும் சரி, நேரடி விற்பனை செய்கிறது மூலிமா தான் உங்களால் ஓரளவு வருமானத்தை கெயின் பண்ண முடியும். வெறுமனே அந்த நேரத்தில் வியாபாரிகளையோ கமிஷன் மண்டியை மட்டுமே நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு பயிர் நல்லா வரும், இன்னொரு பயிர் சரியாக வராது, அப்போ மாட்டிக்கிடுவீங்க. அப்படி இல்லையா, ஆடோ மாடோ அல்லது கோழியோ வளர்த்தீங்க அப்படின்னா அதை நஷ்டம் வரும்போது, இந்த விவசாயத்தில் நஷ்டம் வரும்போது அந்த கால்நடைகளை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு சேல்ஸ் பண்ணி அதை வச்சு நம்ம ஃபேமிலியை ஓரளவு ரன் பண்ண முடியும். ஸோ ஒரு சேஃப்டிக்கு, ஒரு உத்தரவாதத்துக்கு ஒரு உப தொழிலோ இல்லை உப சேகரிப்போ இல்லை உபரி வருமானத்துக்கோ ஏதோ ஒரு அமைப்பை உறுதிப்படுத்தாமல் குறைந்த நிலம் வச்சுருக்க விவசாயிகள் விவசாயத்தை பண்ணாதீங்க. உப தொழில் ஒன்று அல்லது உப வருமானம் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் விவசாயம் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. நன்றி.